கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 27 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ஐஸ்வர்யா ரியா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி மீனாட்சியோட அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் பதறி போய் மீனாட்சி தேடி வராங்க. அபிராமி கிட்டே இந்த விஷயத்த கேட்கவும் அவங்க எதுவுமே சொல்ல முடியாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்குள்ளே தீபா மீனாட்சி கிட்ட அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிற விஷயத்த போய் அவுட் ஹவுஸில் சொல்கிறாங்க. அச்சச்சோ, நடந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு வேகமாக மைதிலி மீனாட்சி தீபா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. ஓ, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா அப்படின்னு தீபா ஒரு பக்கம் கரெக்டாக ஐஸ்வர்யா ரியாவை பார்த்து கெஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் ஏதோ பிளான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஒரு பரிகாரத்துக்காக தாலியை கழட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி நானும் அவரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறதெல்லாம் கேட்டு அபிராமி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற நீ இந்த வீட்டை விட்டு போய் அவுட் ஹவுஸில் தங்கி இருக்கிறதா இல்லை எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, எல்லாமே ஒரு காரணமாக தான், இருங்கம்மா நான் அவருக்கே ஃபோன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு கால் பண்ணி, என்னங்க எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம 2 பேத்துக்கும் ஏதோ பிரச்சனை, நீங்கள் 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாரோ கால் பண்ணி சொன்னாங்களாம். அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பத்திரி போய் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்தாங்க நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க மீனாட்சி. இன்னொரு பக்கம் ஆனந்த், எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு வேளை சவாலில் கார்த்தி ஜெயிச்சாங்கன்னா சொத்து ஃபுல்லாகவே கார்த்திக்கு போயிடும். கார்த்தி என்ன சொல்கிறாரோ அதை தான் மற்றவங்க எல்லாம் கேட்கணுங்கிறது தான் இந்த சவாலோட ரூல்ஸே. கார்த்திக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணின்னு பார்த்தா அது மீனாட்சி தான். அவங்க கார்த்தியோட எல்லா நல்ல விஷயத்துலையும் பங்கெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் ப்ராப்பராக மீனாட்சிக்கிட்ட டிவோர்ஸும் வாங்க கிடையாது. இதையெல்லாம் யோசித்து பார்த்து தான் ஆனந்த் எப்படியும் சொத்து நம்ம கைக்கு வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் மீனாட்சியோட அப்பா கிட்ட சந்தோஷமாக தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.